தனியா விட்டுருவோம். அப்ப நாங்க விடுறது மட்டும் தண்ணி போகுது. அது என்ன தனியா ரவுண்டா கிடக்கு? நாங்க உட்காந்து விட்டுருவோமா தெரியும். அப்ப நான் ஓஹோ நீங்க உட்காந்து விடுறதாலும் தெரியாது, நாங்க நின்று விடுறதாலும் தெரியும். இப்ப வேற என்ன சொல்றீங்க? 2 பேரும் நல்ல ஆராய்ச்சி. ஆமா இவ்வளவு தூரம் பேசுறீங்க. உங்களால நிம்மதியா குளிக்க முடியுமா? சத்தியமா இன்னைக்கு நான் நிம்மதியா தான் குளிச்சேன். முடியவே முடியாது. நாங்க நினைச்சோம்னா ஆத்துலயோ குளத்துலயோ ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு வலிச்சு அடிப்பீங்க. சந்தோஷம் வந்துருச்சு. கோமணத்தை தூக்கி கட்டாசி விட்டு ஆமா கோமணத்தை பிடிக்க அடிச்சுட்டு எங்காலும் ஆத்துல மீன் பிடிப்போம். அதை தூக்கி போடுறது சந்தோஷமாயா? அடே அப்பா உங்களால முடியுமா? ஏன் முடியாதுங்கிற என்ன காரணம்? அப்படியே மக்கடி மரக்கூட போட்டுப்பீங்க, அப்படியே கையை தேப்பீங்க, அப்படியே காலை தேப்பீங்க, ஆம்பளை கும்பளை வெள்ளம் அப்படி தேய்ச்சி விட்டு அப்படி எடுத்து கட்டிப்பீங்க. உங்களால நிம்மதியா குளிக்க முடியும். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன். எப்படியா திரும்ப குளிக்க பார்க்க மாட்டாங்க. சும்மா நிறுத்தியா? நாங்க குளிக்க மாட்டோம். நாங்க எப்படி குளிப்போம்னு கேட்டுக்க. பெண்களோட பாதுகாப்புக்குன்னு கட்டப்பட்டதுதான் பாத்ரூம். அதுல போய் நீ சொல்றமே நாங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நாங்களும் குளிப்போயா? பாத்ரூம்லயே குளிக்கிறீங்க? குளிக்கிறோம். பாத்ரூம் இல்ல, பாத்ரூம்லயே குளிக்கிறீங்க. அந்த தண்ணி ஓடுற ஓட்ட வழியா ஒரு பாம்பு கும்பு பூந்துருது. உண்மையா நீ குடிச்சு நிக்கிற நண்டா வலி போகுது. அது போட்டுக்கு பாம்பா இருந்தா பூந்துருக்கும். ஆமா பூந்துருச்சு வச்சுக்க. நீ என்ன பண்ணுவீங்க? திறக்க பாப்பீங்களா இல்ல பாவனை எடுத்து கட்ட பாப்பீங்களா? அதுக்குள்ள பூந்த பாம்பு போட்டுருப்போம். எப்படி போடும்? பாம்பு போடுறது சரி வேணா ஒத்துக்கணும். நாங்க குளிக்கிற நேரம் பார்த்து பாம்பு போடுங்கிற சரியா? ஓட்டன்னு இருந்தா ஒரு பாம்பு போடதான் தெரியும். கூடுமா? சரி நாங்க குளிக்கிற நேரம் பாம்பு போடுதான் வச்சுக்க. எங்களையும் பாம்பு கொத்தாது, பாம்புக்கு எந்த சேதாரமும் கிடையாது. பாம்பு தான் செத்து போகும். அதுவும் பாம்பு உள்ள வந்து எட்டி பார்ப்போம். ஆஹா இன்னும் ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு, மூஞ்ச பார்த்துட்டுமா அப்படின்னா அது போயிடும் போல் இருக்கு. அது போயிடும், அது செத்துரும். எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையும் சமாளிச்சு வரக்கூடியதான் பெண்கள். அதை நீ தெரிஞ்சுக்க. எதை காட்டினா சமாளிச்சு இல்ல பூஞ்சை காட்டினாலும் எப்படி இல்ல திறமை இருக்கு எங்க கிட்ட எல்லா விதத்திலும். பெண்கள் இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறோம். ஆம்பளைக்கு ஒரு சைக்கிள், பொம்பளைக்கு ஒரு சைக்கிள். ஆமா ஆம்பளைக்கு ஒரு சைக்கிள் நீட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பாடு கம்பி பொம்பளைக்கு நம்ம வளர்ச்சிக்கிட்டு கிடக்கும். தனித்தனியா இருக்குங்க. எங்க ஆம்பளை ரெண்டுத்தையும் முடிச்சு அந்த ஆண்பரை பிடிச்சி காலை போட்டான்னா மாசம் ஒரு கண்ணுக்குட்டி போடுவேன். எந்த ஊர்ல மாசம் கண்ணுக்குட்டி போட்டுருக்கு? ஆமாப்பா காலை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். முடியுமா? ஏன் முடியாது? காலை தூக்கிட்டு போட முடியாது. போடுவையா? போட்டா கிழிஞ்சிடும். போட முடியாது. அப்படியே விரிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. நம்ம புத்தூர் வரலையும் போறீங்க. இது ஒரு மேல காத்த அடிக்குது. எல்லாம் தூக்கிட்டு மேல வந்து எப்படி வரும்? நாங்க இந்த மாதிரியா? அது நீ சொல்றது உண்மை ஒத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் அப்ப இருந்தவங்க 16 முழம் சேலை கட்டி வாழ்ந்தாங்க. நீ சொல்றது உண்மை நெச்சம் ஒத்துக்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்க நாங்க புடவை கட்டுறோம். அப்புறம் அம்மா கொஞ்சம் வலிக்கிறீங்க. நீ வய பாத்துட்டு போலாம். இந்த மாதிரியா? இந்த காலத்து பொண்ணுங்க நாங்க சுடி போடுறோம், மெட்டி போடுறோம், ஜீன்ஸ் போடுறோம், லெகின்ஸ் போடுறோம், காலத்துக்கு அப்படி போட்டு ஓடிக்கிட்டு போயிட்டே போயா. சுடி போடுறீங்க, மெட்டி போடுறீங்க, போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, போடுறோம், அதே மாதிரி சைக்கிள்ல போறீங்க, போறோம். இது உங்களுக்கு ஒண்ணுக்கு வந்துரும். அத உண்டா வரே உங்களுக்கு அதுலயே இருக்க. அம்மா அப்படி சொல்ற. எப்படி சொல்லணும்? நீ உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போற. உனக்கு சுகர் இருக்கான்னு யூரின் டெஸ்ட் பண்ணணும். சீக்கிரம் பண்ணி ஆகணும். அப்படி இருக்குன்னு வச்சுக்க. ஒரு பாட்டில கொடுப்பாங்க. அந்த பாட்டில கொடுத்து எங்க ஆளு யூரின் டெஸ்ட் பண்ண குடிச்சு வாங்க. எங்க ஆளு பாட்டில நொப்பி பாதி வெளியில விட்டு வந்துருவான். ஆமா உங்களால ஒரு சொட்டு பிடிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. எப்படி நீங்க சாதனை சொல்றீங்க? உங்கள்கிட்ட தாம்பளத்தை கொடுத்தா முடியாது. அதுலயும் சேதாரம் இல்லாம இந்த ஆராய்ச்சிலாம் ஒரு சொட்டு நிறுத்தியா சும்மா நிப்பாட்டியா? இந்த ஆராய்ச்சிலாம் நீ பண்ணாத. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் நாங்க போற தாம்பரத்துக்கு தான் போயிட்டு இருக்கோமா பெண்கள். நாங்க போய் பாத்ரூம்ல குடிக்க மாட்டோம். பாத்ரூம்ல மட்டும் சூத்திர டப்பால இந்த மாதிரியா? அந்த ஆராய்ச்சிலாம் உனக்கு தேவையில்லை. நீ வேணா இப்பவே இந்த நிமிஷமே ஒரு பாட்டு எடுத்து பின்னாடி நான் புடிச்சு காட்டுறேன். பேச்சுக்கு சொன்னைய உடனே கூப்பிடுவேன். பாட்டுல சொல்ற மாதிரி பாட்டுல கொஞ்சம் பத்து வெள்ளக்கார நாடகம் கொடுத்தா பிரிச்சு பண்ணி தான் சண்டை வர போகுது. ஆமா அவ்வளவு பாட்டு கிடக்க விடுற. சரி நாங்க என்ன பண்ணல? அதை விடுமா? அதை விட்டாச்சு. வணக்கம் வேணாம் எனக்கு வேணாம். இப்ப நம்ம 2 பேரும் ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு ஒரு போட்டி. ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு இப்ப நம்ம தேர்தல்ல குதிக்கிறோம். தேர்தல் குதிக்க போறீங்க. நிறைய வந்திருக்கு. ஆமா விட்டு சொன்ன உடனே நான் பொண்ணு எப்படி பிடினது பாத்துக்க. அது ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? தேர்தல்ல நிக்கிறோம். ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசா நான் சொல்றேன் ஆம்பளை தான் மேல. நான் சொல்றேன் பொம்பளை தான் மேல. ஆம்பளை தான் மேல. அடிச்சு சொல்லுவோம் பொம்பளை தான் மேல. நம்ம கேட்டு என்ன போச்சேன்னு
தான் தெரியுது. ஆம்பளை மேலயா பொம்பளை மேலயா? ஆம்பளை மேல. சிங்க குட்டி தம்பி வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இருக்க முடியாது, ஒரு மணிக்கெல்லாம் போன வந்து அப்படி இருக்க முடியும். அதை கலந்து போது ஆம்பளை மேலயா பொம்பளை மேலயா? எப்பொழுதுமே நான் வேலைதான். சிங்க குட்டி கடைசி ஆம்பளை மேலயா பொம்பளை மேலயா? விட்டு கதையா காட்டாமா அந்த ஆளு எங்கேயும் வேற ஒண்ணும் இல்ல. அது கேரளா கம்பெனி. இல்ல அவன் எங்கேயும் கீழே பாத்துருக்கான். அவர்தான் உண்மையை சொல்றாரு. நாங்க தான் மேல, ஆம்பளை மேல பொம்பளை தான் மேலங்கிறேன். போட்டு வச்சிரும். போட்டு வச்சோமா? தேர்தலுக்கு ஒரு சின்ன வேணுமேங்க. அரசியல் சின்னமா இருக்க கூடாது, பொதுமட்ட சின்னமா இருக்கணும். அதனால என் சின்ன பூட்டு. எங்க பூட்டு? பூட்டியா? பூட்டி. பூட்டு. என் சின்ன சாவி. சாவியா? பூட்டு ரிப்பரா போட்டாரு. என் சாவி ரிப்பரா. துரு பிடிச்ச போட்டு தெரிச்சுக்க. ஆயில் போட்டு போ. ஆயில் போட்டாலும் இரும்பு என்னைக்கு மக்கக்கூடிய தான் வைக்கிறோம். எங்களுக்கு சில்வர் சாவி. அது என்ன போட்டுருக்கீங்க? சரிங்க. என் சின்ன ஊசி. என் சின்ன நூலு. என் சின்ன பொம்பரம். என் சின்ன சாட்டை. என் சின்ன படகு. என் சின்ன தள்ளி விட துடுப்பு. என் சின்ன உரல். என் சின்ன உலக்க. என் சின்ன அடுப்பு. அது சொருற வேற நான் தினம் வர மாட்டேன், சேர்ந்து தான் வருவியா? தேர்தலாக அறிவிக்குது. பூட்டு சாவி. உங்களுக்கு வேணா பூட்டு அந்த சாவியா? இந்த மாதிரியா? உங்களுக்கு வேணா எனக்கு வேணா பூட்டு சாவியில கேளுங்க ஓட்டு. நீ பூட்டு சின்னத்துல நிக்கிறேன். சாவி சின்னத்துல தேர்தலாக அறிவிப்பு. அறிவிப்பு அவ்வளவுதானே? சரி விடுங்க. சரி. போராம கொஞ்சம் ஆரம்பமா எவ்வளவு அமக்காலமா இருக்கு பாரு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, போராம எப்படி திருப்பி போடு? போறாமை மயிருக்கு போ. போராம திருப்பி போட்டா மயிலாதான் போவோம். வேற இருந்து நிற்க பெரியவர்களே, பார்வ தாய்மார்களே, ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது பிச்சாவர சினேகா. நீங்க